அந்த குடி போதையில என்ன செய்யுதுன்னு தெரியாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய ராட வச்சு எரியலாமா? ஒரு பெண்கள் என்னைய காப்பாத்துனாங்க சார். அறந்தாங்கி நிஷாவும் சுனிதாவும் நிறைய பேர் பெண்ணுங்க ஓடி. அறந்தாங்கி நிஷா இந்த பிரச்சனையில எப்படி உள்ள வந்தாங்க? 2000 வெள்ளிக்கு தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம ஒயிட் ஷாப்புக்காரவங்க அடிச்சு புகழ உட்கார வச்சுட்டாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் தான் காசு கொடுத்து புகழையே வெளியில போட்டு வந்தாங்க. ஆக்சுவலா கானா வினோத் தான் ஜாதி சம்பந்தப்பட்டது. அவங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அவர் இருக்கிற ஒரே வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி தான் சார். புகழ் மாதிரி ஊராத்திரமா குடிச்சுட்டு ஊதாரத்திரம் அல்ல சார். நான் நல்லா சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறது கடவுள் புண்ணியத்தில என்னதான் கடந்து கட்டுறதுனால நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன். புகழுக்கு பயம் வந்துருச்சு. எங்க ஒட்டுமொத்தமா டிராவலர் புகழுக்கு அது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது இல்லையா? உங்களை பார்த்து புகழுக்கு பொறாம அவர் பயம் வந்துருச்சுன்னு சொல்றது. அடி வாங்கின அறந்தாங்கி நிஷாவுக்கும் இவங்களுக்கும் காயம், அவங்களுக்கும் ரத்தம் ஏற்படுச்சு. வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க டிவி சீரியல் நடிகை கிட்ட தப்பா நடந்துகிட்டது. உங்ககிட்ட உண்மையை சொல்லவா? மாக்காப்பா வந்து ஈசிஆர்ல என்னென்ன பண்ணாரு எல்லா வீடியோ ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணாரு அப்படி என்ன அவர் பர்சனல் நான் தேவைப்பட்டப்ப ரிலீஸ் அவர் பிள்ளை மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் இருபுற பொய் சொல்றாங்க சார். பொய் சொல்றாங்க சார். பொய் சொல்றப்ப எனக்கு இது கிடைக்குது. மாக்காப்பானது கூட நிக்கணும். புகழ் ஏன் மாக்காப்பானது கூட சப்போர்ட்டா நிக்கணும்? பிரச்சனைக்கு காரணமே டிவி சீரியல் ஹீரோயினியை நீங்க படுக்க கூப்பிட்டீங்க அப்படின்னு உங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். சார் இதெல்லாம் 1000 பேர் சொல்லலாம் சார். யாராவது வந்து முன்ன சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மாக்காப்பானது சரக்கு அடிச்சாரு திரும்ப சொல்றீங்க. அப்ப நீங்களும் சரக்கு அடிச்சீங்களா? வணக்கம். உங்களை பத்தி மாக்காப்பா, கானா வினோத், காமெடி ஆர்டிஸ்ட் புகழ் உங்க பேசின வீடியோ வந்து பெரிய அளவுல வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? உங்க தரப்பு விளக்கம் என்ன? சார் என்னை 10ஆம் தேதி என்னைய தாக்குனாங்க. அன்னைக்கே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் காவல் நிலையத்துல. ஓகேங்களா? ஓகே. அன்னைக்கே வந்து ஏன் மாக்காப்பா வரல, கானா வினோத் வரல, புகழ் வரல, யாருமே வரமாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு தப்பு இருக்கு. இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது மாக்காப்பா சார் குடி போதையில. ஓகேங்களா? அது எரிஞ்சது உண்மை. 40-50 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். ஓகேங்களா? கானா வினோத் பிக் பாஸ்ல இருந்தே எங்க 2 பேருக்கு நீங்க நான் எவிக்ட் ஆனோடனே பாருங்க. கானா வினோத்துக்கு எனக்கு ஆகாது. நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக பேசுறாரு. உள்ளுக்குள்ள போனதும் சார் சோசியல் மீடியாவில் நம்மளை பற்றி தப்பாக வர்ற வதந்திகளை என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக கானா வினோத் பேசினாரு. நீ ஏன் கானா வினோத் இங்கன்ல சார் பிக் பாஸ் ஹவுஸ்லேயே பாருங்க. அவர் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி சம்மந்தப்பட்ட பேச்சா பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக கானா வினோத் தான் ஜாதி சம்மந்தப்பட்டது. அவங்களை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அவர் எடுக்கிற ஒரே வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி தான் சார். சார் ஒரு ஜாதியை பற்றி திட்டுனா அது என்ன ஜாதி அப்படின்னு அதை பற்றி திட்டிருக்கணும். அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கணும், வீடியோ ரெக்கார்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இங்கே உங்களை கம்யூனிட்டி பற்றி பேசிட்டாங்க. கம்யூனை பற்றி சார் நான் பிசியோதெரப்பி மருத்துவர். அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு தேவை. ஓகேங்களா? நான் இது வரைக்கும் சமுதாயத்தில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் சார். ஏதாவது ஜாதி சங்க மீட்டிங், ஜாதி சம்மந்த பேச்சு ஏதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் இருக்குமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் மதுரையில் தான் இருக்கேன். எந்த ஒரு தலைவரோட குரு பூஜையிலுமே நான் கலந்துக்கிட்டது கிடையாது. கானா வினோத் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினார் சார். நான் போன உடனே புகழ் வந்து அங்கே குக் வித் கோமாளி செட்டில் வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கா அப்படி நான் வந்து இவர் இருந்தால் அந்த இதுக்கு வரமாட்டேன்னு. போன உடனே பொறாமையா. ஓகேங்களா? ஸோ போன உடனே மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா அப்படி. கானா வினோத் என்னை திட்டின உடனே ஓகேங்களா என்ன வந்து அது மறுப்பு தெரிவிச்சேன். கானா வினோத்துக்கு மறுப்பு தெரிவிச்சு இப்படி பேசாதன்னு கோவத்தில் சொன்னனால கானா வினோத் புகழ் கூட ஒரு அசிஸ்டண்டாக ஜிம்பாய் இருந்தா சார். இந்த ஜிம்பாய் தாக்கி தடுக்க வந்த அறந்தாங்கி நிஷாவுக்கும் சுனிதாவுக்கும் காயமாயிருச்சு. அடி வாங்கின அறந்தாங்கி நிஷாவுக்கும் இவங்களுக்கும் காயம், அவங்களுக்கும் ரத்தம் ஏற்படுச்சு. புகழ் கூட வந்த ஜிம்பாயை போலீஸ் ஸ்டேஷன்ல மறைச்சிட்டாங்க. என் கூட யாருமே வரல, நான் ஒரு ஆள் தான் இருந்தேன் அப்படின்னு புகழ் போய் சொல்லிட்டா அப்படி. ஓகேங்களா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணது பிரச்சனை நடந்த அன்னைக்கே 10ஆம் தேதி நைட்டே நான் ஃபர்ஸ்ட் காவல் நிலையத்தில் போட்டுட்டேன். மாக்காப்பா தரப்புல என்னன்னா என்னை காசு கொடுத்து அமுக்கலாம், செட்டில்மெண்ட் பேசிக்கிறேன், எவ்வளோ நாள் காசை வாங்கிக்கங்கன்றாங்க சார். இப்போ வந்து முதுகெலும்பே இல்லாமல் சேனலை வந்து திருப்பி விடுறாங்க. சேனல்ல இருந்து சார் சேனல் வந்து எனக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்துவாங்க சார். 2 எபிசோடு 3 எபிசோடு டிஆர்பிக்காக பயன்படுத்துவாங்க. அப்புறம் இடையில நிப்பாட்டுவாங்க. அவங்க சொல்ற கருத்து என்னன்னா ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு, அடிக்கடி காமிச்சா எந்த ஒரு இப்போ குக் வித் கோமாளியுமே என்னை அவங்க பெர்மனண்டா யூஸ் பண்ணணும்னு சொல்ல கெஸ்ட் ரோல் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஒரு தடவை கோமாளியை வந்துட்டு போவாங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. உடனே வந்து சேனல்ல இருந்து என்னை நிப்பாட்டினாங்க அப்படின்னு மாக்காப்பா வந்து தப்பா பதிவு அவர் மேல உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக என் பக்கம் திருப்புறார் சார். வேணும்னே பெண்கள் மேட்டர்னா பெண்கள் வந்து அன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே, இந்த 2 நாள் என்ன பண்ணாங்க சார்? ஈஸியா மேல மாக்காப்பா பெண்கள் கிட்ட தவறாக நடந்தது ஏகப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் என்கிட்ட நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவரோட சொந்த விஷயம் நம்ம பிரச்சனை மட்டும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் விட்டேன். புகழ் சார் ஆல்ரெடி மலேசியாவில் போய் 2000 வெள்ளிக்கு தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம ஒயிட் ஷாப்புக்காரவங்க அடிச்சு புகழை உட்கார வச்சுட்டாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் தான் காசு கொடுத்து புகழையே வெளியில போட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்ல சார் புகழ் வந்து இது வரைக்கும் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்கல. ஓகேங்களா? என்ன வந்து ஒரு ஊருக்கு போக காசு இல்லாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அப்படி வேலை புகழ் மாதிரி ஊராத்திரமா குடிச்சுட்டு ஊதாரத்திரம் அல்ல சார். நான் நல்லா சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறது கடவுள் புண்ணியத்தில் என்னதான் கடந்து கட்டுறதுனால நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன்.
ஓகேங்களா? ஒரு 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 ஒரு- ஒரு மருத்துவர் நான், ஓகேங்களா? எனக்கு இப்போ வந்து மாக்காப்பாவோ புகழா இருக்கட்டும், நான் படித்த படிப்பில் ஒரு பாடம் அனாட்டமின்ற ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியுமா சார்? உண்மை நீதி நேர்மை சத்தியம் இருக்கு சார். நான் வணங்குற மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அண்டாக்கா கசமில் மாக்காப்பா தண்ணி அடிச்சாரு. நான் ஒரு ரூமில் போகிறப்ப ஸ்நாக்ஸ் எனக்கு இதே மாக்காப்பா கையிலேருந்து சிக்கன் எடுத்து கொடுத்து சாப்பிடுங்கன்னார் சார். நீங்கள் நான் குடிக்கவே இல்லைன்றாரு. அண்டாக்கா கசம் சோல சார். புரியுது. ஹலோ. சொல்லுங்க. அவர் தண்ணி அடிச்சார். அவர் பக்கத்து ரூமில் தான் இருக்கேன். நான் மாக்காப்பா சாரை பார்க்க போகிறேன். ஆங்கரை சார் தான் சொல்லுவேன், ஏன்னா என்னை விட வயசில் மூத்தவர் மாக்காப்பா. அப்போ போனப்ப அந்த சிக்கனை எடுத்து அவரே கொடுத்தாரு. அவர் உட்காந்து ஃபுல் தண்ணி சார் மொடா குடியாருங்க சார். ஒரு குடியில தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா? படிச்சு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு டாக்டராங்க சார், தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, தாய்க்கு தாரத்துக்கும் மாகாப்பா ஆனதுக்கு வித்தியாசம் தெரியலன்னு அந்த இடத்துல புகழ் தாக்குறாங்க. அந்த மனநிலை அந்த வீடியோ போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது சார் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க சார். புகழோட பிஏ வந்து அடிக்கிறாங்க. ஒரு பெண்கள் கூட வந்து அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அடியை வாங்கி அறந்தாங்க. நிசாவும் சுனிதாவும் அழுதாங்க சார். அந்த உள்ள செட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்கள் கூட என்னை பாதுகாக்க வந்தாங்க. ஆனா அந்த குடி போதையில என்ன செய்யுதுன்னு தெரியாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை ராட வச்சு எரியலாமா? ஒரு பெண்கள் என்னைய காப்பாத்துனாங்க சார். அறந்தாங்க நிசாவும் சுனிதாவும் நிறைய பேர் பெண்ணுங்க ஓடி. அறந்தாங்க நிஷா இந்த பிரச்சனைல எப்படி உள்ள வந்தாங்க சார்? எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த பிரச்சனை சார். அறந்தாங்க நிசாவுக்கு தான் நான் கோமாளியா போறேன். ஓகே. அவங்களுக்கு தான் நான் கோமாளி, அந்த பேருக்கு தான் நான் கோமாளியா போறேன். ஓகேங்களா? எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்களே. தனிப்பட்ட ரூம்லயோ இதுலயும் நடந்த பிரச்சனை கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல அனைவரும் முன்னிலையில் நடந்ததுல ஹாஃப் டே ஷூட்டிங் போயிருச்சு. எனக்கு வந்து அவங்க புஷ்பா கெட்டப் கொடுத்துருந்தாங்க. கெட்டப் கொடுத்து போடுற மாதிரி. நான் புஷ்பா கெட்டப்புக்கு எனக்கு வேஷமா போட்டாங்க. அந்த வீடியோ ஆதாரங்கள் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? நான் நிசாக்கா தான் என்னை கோமாளியா செலக்ட் பண்ணாங்க. உள்ள எல்லாருமே இருந்தப்ப அனைவரும் முன்னிலையிலும் நடந்த சண்டை சார் இது. ஆனா சார் நீங்க அந்த விஜய் டிவில அந்த ஷோல இருந்த எல்லா பெண்களையும் எல்லா பெண் ஆர்டிஸ்டையும் நீங்க கொச்சைப்படுத்தி பேசுனீங்க, அசிங்கப்படுத்தி குற்றச்சாட்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அன்னைக்கே நீ ஸ்டேஷன் 2 நாளா யோசிச்சு நிதானிச்சு என்ன பண்ணலான்னு வச்சு 2 நாள் கழிச்சு வர்றேன். நான் இருக்கிறப்ப ஆச்சரியம் ஆக மாட்டேங்கிட்டாங்க சார். மாக்காப்பாவை என் கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸ்ல நான் என்ன கம்ப்ளைண்ட் பாருங்க, மாக்காப்பா விசாரணைக்கு வரவே இல்லை சார். தப்பு இருக்கிறவங்க அப்படிதான் சார் பண்ணுவாங்க. அவங்க மேல தப்பு இருக்கிறனால பெண்கள் விஷயத்தை கொண்டு வருவாங்க, ஜாதியை கொண்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் வேணும்ல. எனிவே சார், நான் ஒரு ஆளா நின்று தான் சமாளிக்கிறேன். அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. குக்வித் கோமாளிக்கு நான் புதுசு. ஓகேங்களா? மக்கள் மத்தியில மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதனால தான் மக்கள் மத்தியில அந்த பிரச்சனையை கொண்டு வந்தேன். என்னையவே காசு வாங்கிக்க சார். நிறைய பேர் எனக்கு பழக்கமானவங்ககிட்ட செட்டில்மெண்ட் பேசிக்கிறோம், காசை வாங்கிக்கன்னு சொன்ன அனைத்து ஆதாரங்களும் இருக்கு சார். ஓகேங்களா? அவங்க மேல தப்பு இருக்கிறவங்க எதுக்கு எனக்கு காசு கொடுத்து இது பண்ணணும்ன்றாங்க. நீங்க சம்பந்தமா நீங்க அந்த பெண்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணீங்க? இத்தனை நாள் உன் புருஷனுக்கு இத்தனை நாள் நீ கூட இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இரு அப்படின்னு நீங்க குடிச்சிட்டு பேசினதா மாக்காப்பா அன்னைக்கு நைட்டே நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன்ல. ஓகேங்களா? அப்பயே அவங்களுக்கு குடி எப்படி ஒரு குடிச்சிட்டு எவன் போலீஸ் ஸ்டேஷன் போவான்? போய் அந்த கேமராவை ஆய்வு பண்ண சொல்லி நான் ஒரு ஆளா போராடிக்கிட்டு இருக்கேன் சார். சார் எத்தனை தடவை அலையிறது? நடந்தே போந்து பட்டினியா கிடந்த அந்த சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினேன் சார். எல்லா பக்கமும் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறாங்க. மாக்காப்பா ஆனது குடி போதா அன்னைக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்ல அவர் மாட்டியிருப்பாரு மாக்காப்பா. அதனால தான் ஏன் 2 நாள் கழிச்சு வரணும் சார்? நீங்க சொல்லி பாருங்க. நான் மதுரைக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் விளக்கம் கொடுக்கணும் சார்? ஈஸியார அவர் பெண்கள் கிட்ட தப்பா நடந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாமே எனக்கு தெரியும் சார். சார் மாக்காப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாது. டபுள் மீனிங்ல பேசுற ஒரு ஆபாச ஆங்கர். சொல்றீங்க. விஜய் டிவி வந்து தமிழ்நாட்டோட நம்பர் 1 சேனல், என்டர்டைன்மெண்ட் சேனலா இருக்கு. மாக்காப்பா பேசுறத எல்லாருமே ரசிக்கிறாங்களே. யாருமே மாக்காப்பா பேசுறது டபுள் மீனிங்கா பாக்குறதே இல்ல. இல்ல சார் நானே பாத்துருக்கேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த சோனல்ல? ஆம்பளையே நீ இப்படி கை பிடிக்கிறனா பொம்பளை அந்த மாதிரி தான் அவர் பேசுறது. அவங்க தான் அந்த மாதிரி பேசுற ஆட்கள். நான் இப்பவே இந்த சோழியை நீ கேட்டாரு சார். டபுள் மீனிங்ல பேசுறோம். டெலிவிஷனை தப்பே சொல்ல முடியாது சார். சார் அவங்க உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க பண்ற தப்புக்கு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு 24 மணி நேரமே வச்சு நிறுவனம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணாது. இவங்க பண்ற தப்புக்கு நிறுவனம் பொறுப்பேற்காது இல்லையா? அதனால தான் நான் விஜய் டெலிவிஷனையும் ப்ரொடக்ஷனையும் எந்த தப்பும் சொல்லலை. ஆனா ப்ரொடக்ஷன்ல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசின எனக்கு ஒரு நாள் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க சார். ஓகே. ஒரு நாள் பேமெண்ட்டை நான் அன்னைக்கே வாங்கிட்டேன் ப்ரொடக்ஷன்ல. ஓகேங்களா? என்னோட பஸ் டிராவல் எக்ஸ்பென்ஸும் முதலே நான் பேசி வந்தேன். ஒரு நாளுக்கு வாங்கினாங்க. அவங்க கூப்பிட்டதே எனக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் சார். புகழுக்கு பயம் வந்துருச்சு. எங்க ஒட்டுமொத்தமா டிராவல் புகழுக்கு அது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது இல்லையா? உங்களை பார்த்து புகழுக்கு பொறாம அவர் பயம் வந்துருச்சுன்னு சொல்றது, புகழுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை விட உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமா வந்துருவாங்க. புகழ் உங்களை பார்த்து பொறாமப்பட்டதா இப்ப நீங்க பேசுறீங்க சார்? புகழை விட பாருங்க, நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், புரியுதுங்களா? என்னோட முதல் வாரம் ஓட்டு எடுத்து பாருங்க, எத்தனை லட்சம் விழுந்திருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? அதிபயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிக் பாஸ் கண்டன்ட். பிக் பாஸ்க்கு முன்னாடி நம்ம நல்லா வைரல். இவர் போனனால தான் பிக் பாஸ்க்கு வியூஸ் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட லெவல் நான் ஒரு வைரலான ஒரு பர்சன்.
புரியுதுங்களா? நான் பிக் பாஸ் போறப்ப இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா எத்தனை பக்கமா எழுதிருக்காங்கன்னு பாருங்க. எந்த கண்டஸ்டன் இதே கானா வினோத்தை பத்தி எழுதுறேன். எவ்வளவு மீடியாக்கள் அதிகமா பேசப்பட்டுச்சு, மக்கள் மத்தியில் அதிகமா பேசப்பட்ட ஒரு நபர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பாப்புலர் புகழ் படம் நடிச்சிருக்கோம். நான் என் படத்தில் நடிச்ச சீன்லாம் அமைச்சு விடுறேன், அதை வாட்ச் பண்ணி பாருங்க. எவ்வளோ மக்கள் க்ரௌடு எவ்வளோ கத்துறதுன்னு பாருங்க சார். ஸோ மக்கள்கிட்ட நம்ம ஆல்ரெடி புகழ் அடைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு நம்ம நடிப்புத்துறை மேல நல்லா வந்துட்டோம். அதுவே பொறாம. நீங்க பிக் பாஸ்ல பாருங்க எத்தனை ப்ரொமோல இருக்கு, நீங்க பாருங்க. அதே மாதிரி இதுலயும் வந்துருவாரோன்ற பயம் இருக்குமா இருக்காதா சார்? நான் பிக் பாஸ் கண்டஸ்டன் சார். குக்வித் கோமாளியை விட பிக் பாஸ் பெரிய பிளாட்ஃபார்ம். நான் அதுலயே போய் நீங்க எல்லா ப்ரோமோவும் எடுத்து பாருங்க. நீங்க சொல்றது பாயிண்ட் ஆஃப் ஒரு பக்கம் கரெக்ட் சார். ஆனா 3 செலிபிரிட்டி வந்து மாகாப் ஆனந்த், புகழ், கானா வினோத் 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு எதிராக அலிகேஷன் வைக்கும் பொழுது அப்ப உங்க சைடு தானே ரொம்ப வீக்கா இருக்கு. ஒருவேளை கேள்வி இருக்குல்ல சார்? அதுல நான் தான் முத நாளே வந்துட்டேன்ல. பிரச்சனை சார், தப்பு பண்ணவங்க தான் ஒதுங்குவாங்க. தப்பு பண்ணாதவே நான் முத நாளே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேனே. ஏன் காசு கொடுத்து அவங்க சரி கட்ட நினைக்கணும்? ஏன் சார்? வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க டிவி சீரியல் நடிகை கிட்ட தப்பா நடந்துகிட்டது, தப்பா சார் வீடியோவை நான் வந்து செக் பண்ண சொல்லிட்டேன் போலீஸ்கார். ஈசிஆர் உங்ககிட்ட உண்மையை சொல்லவா? மாகாப்பா வந்து ஈசிஆர்ல என்னென்ன பண்ணாரு எல்லா வீடியோ ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணாரு அப்படி என்ன நான் தேவைப்பட்டப்ப அதை ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சொல்றாரு உங்களுக்கு எதிராக வீடியோ ஆதாரம் இருக்குன்னு அவர் இருக்கு. அதான் நானும் சொல்றேன்ல, அவரை ரிலீஸ் பண்ணிட்டு நானும் ரிலீஸ் பண்றேன். உங்ககிட்ட என்ன வீடியோ ஆதாரம் இருக்கு? நிறைய இருக்கு சார். அது என்னோட சீக்ரெட். இது நான் கண்டிப்பா அந்த ஆதாரங்களை வெரிஃபை பண்ணி அவருக்கு நீங்க பேசுறது பொய்யா கூட இருக்கலாம்ல, உண்மைக்கு மாறா அவர் பேசுறது பொய்யா இருக்கலாம்ல கூட. நீங்க சார் என் கம்ப்ளைண்ட ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. கேமராவை ஆய்வு பண்ண சொல்லி தான் நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே ஃபோர்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? கேமராவை ஆய்வு பண்ணுங்க. அதை ஆய்வு பண்ணா உண்மை தெரிஞ்சிருமா? மாக்காப்பா அடிச்சது அடிக்கவே இல்லை, ராடு விட்டு எரியவே இல்லைன்றாரு. என் கால் பேண்ட்ல காயம் அடைஞ்சது எப்படி? நான் போனப்ப நல்லா போனவன் எப்படி என் காயில காயம்படும்? மனசாட்சியோட பேசுங்க சார். ஏன் 2 நாள் கழிச்சு வரணும்? ஒரே நாள் வர வேண்டியதானே? 2 நாள்ல யோசிச்சு அட்வொகேட்டை கலந்து ஆசோசிச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ராட் அலிகேஷன்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் அப்பவே ஏன் மாக்காப்பா வரல? அதுதானே கேள்வி. அடிச்சாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா மாகாப் ஆனந்த் அடிக்கிற மாதிரி நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்க? குடிபோதன்னு சொல்லிட்டேன். மாக்கா நான் என்னோட வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. இருந்தாலுமே ஏன் அவர் உங்களை அடிக்கணும்னு கேக்குறேன். தனியா நிக்கிறோம்ல, என்ன ஏதுனே அவங்களுக்கு தெரியாதுல்ல சார். மாகாப்பாவுக்கு என்ன ஏதுனே தெரியாதுல்ல. அப்ப மாகாப்பா வந்து உங்களை அடிச்சு ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறாரா? அப்படி கிடையாது சார். குடிபோதைகள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டேன் சார். இதை விட என்ன விளக்கம் கொடுக்குறேன்னு தெரியல. ஒரு குடிகாரனை போய் ஓகேங்களா ஒரு நார்மலான பர்சனை போய் நீ கொலை பண்ணு இது பண்ணு அப்படின்னா அவன் செய்ய மாட்டான். இதே குடியாரன பையனை பண்ணுன்னா ஒரு குழந்தைய கொள்ளுன்னா கொண்டுருவான். ஓகேங்களா? ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுவான். ஏன்னா குடிக்கிறப்ப அவன் மனிதனா இருக்க மாட்டான் சார். ஒரு சைக்கோவோட போயிட்டு மாகாப் ஆனந்த ஒப்பிட்டு பேசுறீங்களே சார். சார் உண்மைன்னு இருக்கு சார். கடவுள் இருக்காரு, புரியுதுங்களா? இதுவே மாப்பா பாப்பா அவர் பிள்ளை மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் இரும்பு ஆட வச்சு பொய் சொல்றாங்க சார். பொய் சொல்றப்ப எனக்கு இதை நிரூபிக்கிறது மாகாப் ஆனந்த் கூட நிக்கணும். புகழ் ஏன் மாகாப் ஆனந்த் கூட சப்போர்ட்டா நிக்கணும்? சார் பிரச்சனைக்கு காரணமே கானா வினோத். நான் எல்லா வீடியோ இன்டர்வியூ நல்லா முழுமையா பாருங்க. பிரச்சனைக்கு காரணம் மூல காரணமே இவர் தான் சொன்னேன். கானா வினோத் தான் மூல காரணம். அப்படியே கானா வினோத் உங்களுக்கு எதிராக பண்ணிட்டாரு சார். பிக் பாஸ்ல இருந்தே தெரியாது. அவர் ரொம்ப நம்மளை உருவாக்கி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ரொம்ப உருவக்கேலி, ரொம்ப நம்மளை பத்தி அசிங்கமா. ஒருத்தவங்க பிடிக்கலாட்டி அவங்கள விட்டுறணும், புரியுதுங்களா? நீங்க அதை செய்வீங்களா? ஒரு தரமான நபர் நீங்க நான் செய்ய மாட்டேங்க. அப்ப எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு என்னை வீவர் ரொம்ப பேசுறான் சார். ஓரளவுக்கு பேசுறான், பரவாயில்ல. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன் சார். மாதம்பட்டி சார்ட்ட போட்டோ எடுக்கிறேன், இவன்ட்ட போட்டோ எடுக்காதீங்க. ரோஜா மேடம் போட்டோ கேட்கிறேன், இவன் போட்டோ கொடுக்கும். ஒவ்வொரு இடமா சைக்கோ மாதிரி எனக்கு பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான் சார் கானா வினோத். ஆனா அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு டிவி சீரியல் ஹீரோயினியை நீங்க படுக்க கூப்பிட்டீங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க சார். சார் இதெல்லாம் 1000 பேர் சொல்லலாம் சார். யாராவது வந்து முன்ன சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கதாநாயகி சம்பந்தப்பட்டது, சீரியல் நடிகை சம்பந்தப்பட்டதுனால அவங்க அந்த பாதுகாப்பு சொல்ல மாட்டேங்க. அதாவது ப்ரூஃப்னு ஒண்ணு வேணும். ஓகேங்களா? ப்ரூஃப்னு ஒண்ணு வேணும். 1000 பேர் சொல்லலாம். நான் காவல் நிலையத்துக்கு போனேன்னு ஏன் வரல? அதான் சொல்றேன்ல, மாக்காப்பா அவர் பிள்ளை மேலேயோ மனைவி மேலேயோ தலையில அடிச்சு நான் திவாகர் அடிக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணட்டும். குழந்தைகளாம் அதில் இருக்க வேண்டாம் சார். இல்ல சார், உண்மை சார். உண்மை சம்பந்தப்பட்டது. இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, என் மான சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன உண்மை நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் என்ன நம்ம முதல்ல நினைப்போம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் தான் நினைப்போம். அதே அவர் பெத்த பிள்ளை மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டும், நான் திவாகர இரும்பு கம்பியால நான் எரியவே இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். அதே அவர் பெத்த பிள்ளை மேல சத்தியமா பொம்பளை கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். சட்டம் நீதி இதெல்லாம் 2வது விஷயம் சார். சத்தியம்னு ஒன்று இருக்கு சார். கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? நான் எவ்வளோக்கெவ்வளோ என் தொழிலை நான் நேசிக்கிறேனோ, என் பிசியோதெரபி தாய் மேலே அடிச்சு சத்தியம் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். மாக்காப்பா எனக்கு எரிஞ்சது உண்மை. அண்டாக்கா கசம்ல அவர் தண்ணி அடிச்சார், அவர் கூட இருந்துட்டு நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது உண்மை. அதே மாதிரி கானா வினோத் என்னையா அவர் பேசின வார்த்தைகள் நான் எந்த இடத்துலையும் நான் பதிவிடலை. ஏன்னா அது அசிங்கமாக இருக்குது.
ஓகேங்களா? இதே மாதிரி அவரை சக்தி அடிச்சு பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மாகாபானந்த சரக்கு அடிச்சாரு திரும்ப சொல்றீங்க. அப்ப நீங்களும் சரக்கு அடிச்சீங்களா? சார் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவரு அண்டாக்கா கசம் ஷோல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாரு. நான் பக்கத்து ரூம்ல இருந்தேன், பார்க்க போனப்ப ஆக்சுவலா அந்த மாதிரி டைம்ல வேற யாரையும் விட மாட்டாங்க. உங்களுக்கு எங்க ரத்த காயம் வந்துச்சு சார்? அவர் அடிச்சதுல உங்களுக்கு ரத்த காயம் எங்க வந்துச்சு? எங்க? வலது முட்டி. அத நான் வீடியோவோட பிரஸ் மீட்ல அன்னைக்கே கொடுத்துட்டேன் சார். இதுல என்ன சார் சந்தேகம்? பொதுவா போதையில இருக்கிறவங்க தலையில தானே சார் ராட் எடுத்து அடிப்பாங்க. அது எப்படி பிளான் பண்ணிலாம் எரியல சார். கீழ பார்த்து சுட்டது மாதிரி கால்ல அடிச்சிருக்காங்க. முட்டிக்கு கீழ எரியணும்லாம் எரியல, மேல எரியணும்னு எரிஞ்சிருக்காங்க. அது பட்டது அந்த இடத்துல பட்டிருக்கு. ஹாஸ்பிடல் போனீங்களா? ட்ரீட்மென்ட் பாத்தீங்களா? இல்ல சார், நான் வந்து காவல் நிலையத்துல நீதிக்காக நின்று என்ன தவிர அப்புறம் கேஸ் செல்லாதே சார். நீங்க கேஸ் கொடுத்தா உண்மையை சொல்லவா என் பிரஸ் மீட்ட முதல் நாளா என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. நான் வைக்கிற டிமாண்டு மாகாப்பா காவல் நிலையத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும். புரியுதுங்களா? அவரை வந்து எஃப்ஐஆர் போடணுன்றது என்னோட எய்ம் கிடையாது, அவரை தண்டிக்கணும்ன்றது எய்ம் கிடையாது. வா வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன்ல மன்னிப்பு கேளுன்னு நான் கடைசி முடியுன்ட்டேன். அப்படி பண்றதா இருந்தாலும் நான் உடனே ட்ரீட்மெண்ட் போது மெடிக்கல் எனக்கு அது தெரியாம கிடையாது சார். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டால் அதை விட்டுரும் சொன்னேன். அதே மீனாட்சி தாய் மேல சத்தியமா சொல்றேன் சார், டிவிலேயே சொன்னேன் சார், இவர் மாகாப்பா வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனையை நான் விட்டுறேன், அவர் கேட்க மாட்டாருன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை இவ்வளவுதான் பெருசாச்சு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு சாரி சொல்றதுல மாகாப்பா ஒரு சாதாரண ஆங்கர் தானே சார். சார் நான் படிச்சு ஒரு பொசிஷன்ல இருக்கேன் சார், ஒரு பெரிய ப்ரொஃபஷனலா மக்கள் கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கவரை, மீடியாவில் க்ளோஸ் கான்டாக்டவங்கள ராடால எரிஞ்ச ரத்த காயப்படுத்து இவங்க என்ன தெரியுமா சார் சொல்றாங்க? தனிப்பட்ட முறையில் நீங்க வெளியில வாங்க. அவங்க என்ன தெரியுமா சார் சொல்றாங்க? சாரி கேட்க அவர் ரெடி, நம்ம கார்ல போவோம், தனியா ஒரு பிளேஸ்ல வச்சு ஒரு சாரி பண்ணி ஹக் கொடுத்துட்டு போயிடுவார். நாங்க ஏன்னா 50-60 ஆர்டிஸ்ட் முன்னாடி என்னை இரும்பு கம்பியால் அடிச்சு தாக்கிட்டு தனியா கூட்டிட்டு போய் இவர் என்கிட்ட சாரி கேட்டு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சார். இதுவும் நடந்தது. இதுவும் என் தாய் மேல அடிச்சு கூட நான் சத்தியம் பண்றேன் சார். அதான் சொல்றேன், அவருக்கும் குடும்பம் இருக்கு, பொள்ளாட்டி பிள்ளையே இருக்கு. நம்ம பண்ற பாவம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் தாக்கும். நான் பாவம் பண்ணா என்னைய தாக்கிட்டு போட்டோம் மாவக்காப்பா. ஏன்னா இவங்க எல்லாம் சத்தியம் லீகல் எல்லாத்தையும் உடச்சு வைப்பாங்க சார். நான் சொல்றது வந்து என்னன்னா, என் மனசுல உள்ள உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடந்த விஷயத்தை சொல்லிட்டு. விஜய் டிவிக்கும் வாட்டர்மெலன் சார் திவாகருக்குமான பிரச்சனை இல்ல, மாகாப்பா ஆனந்துக்கும் வாட்டர்மெலன் திவாகருக்கும் நடக்கக்கூடிய ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஈகோ பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது உண்மை சார். அதாவது விஜய் டிவி பின்னாடி அவர் ஒளிராப்பி சேனல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார், அன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்றாங்க. அவங்களுக்கு ஷூட்டிங் முக்கியம், 3 பேர் முக்கியம். எனக்கு ஒரு ஆளுக்காக 3 பேர் பண்ண மாட்டாங்க, இதுதான் உண்மை. அதனால அவங்கள வச்சு ஷூட்டிங் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நீதி நேர்மலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனா மாகாப்பா பண்ற தப்புக்கு கண்டிப்பா சேனல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேணுமா அவங்க கண்டுக்கிறாம விடுவாங்க சார். கண்டிப்பா புகழையும் மாகாப்பையும் தூக்குவாங்க. எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓட்டேரி சிவா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இதே மாதிரி தான் புகழ் வந்து குக் வித் கோமாளி யார் வந்தாலுமே அவங்க ஃபேமஸ் ஆகக்கூடாதுன்னு அவங்களோட பிரச்சனை பண்ணி அவங்கள மனசாகம் பண்ணி அந்த ஷோவை விட்டு தூக்குறதே வேலையை வச்சிருக்காங்க. குரோசியை தூக்குனாங்களாம், ரக்ஷனை தூக்குனாங்களாம். எனக்கு டெய்லியும் ஆர்டிஸ்ட் வந்து கால் வந்துகிட்டு தான் சார் இருக்கு. விஜய் டிவில இருக்கக்கூடிய ரக்ஷனை தூக்குற அளவுக்கு புகழ் அவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆள் கிடையாது. அவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்த நபரும் புகழ் கிடையாது சமூகத்துல இருக்கு. அதாவது அப்படிலாம் கிடையாது சார். சார் ஒன்னும் ஓவராலா புகழை பத்தி எனக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி புகழுக்கு நல்ல பேர்லாம் கிடையாது சார். படம் என்ன சொல்ல வருது, நடிச்ச படங்கள்லாம் ஃபெயிலியர் தான், பெருசா ஒன்றும் நடிப்பும் கிடையாது. சார் அதையும் சொல்ல வரேன். ஆல்ரெடி சொல்றதுக்கும் படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு சார் அவரு நடிப்பு இல்ல அது ஒரு பக்கம் சார். அவர் என்ன பத்தி தப்பா சொன்னதுக்கு நான் அதை சொன்னேன், என்னோட நடிப்பு திறமையை பத்தி தப்பா சொன்ன இது சொன்னேன். அவரோட பர்சனல் லைஃபை என்கிட்ட நிறைய பேர் சொன்னவர், அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி தப்பான ஆளு. எல்லாரும் யாரு வளர்ந்தாலும் யாரு வளர்ந்தாலும் என்ன பத்தி தப்பா பேசுறது. அப்புறம் அவரு அதாவது புகழ் வந்து யாரு வளர்ந்தாலும் பிடிக்காது. ஓட்டேரி சிவாவோட பிரச்சனை பண்ணி பாவம் சார், அந்த பையன் அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்கான். அவனை குக் வித் கோமாளி விட்டு துரத்துனதே புகழ்னாங்க. ரக்ஷனுக்கு அவன் தான் புகழ், குரோசி எல்லாம் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? மக்கள் சொல்லி தானே தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஆர்டிஸ்டே வரவிட மாட்டானே, இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவான். அடுத்தவங்க வந்து அப்படி தான். ஏன்னா எனக்கும் புகழுக்கு எந்த சண்டையும் இல்லை சார், எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. ஓகேங்களா? உங்களை பார்த்து பொறாம போறாரு. நீங்க புகழை விட புகழ் ஆல்ரெடி நான் உச்சத்துல தான் இருக்கேன். புகழ் எந்த இடத்துல வந்து எங்க பிக் பாஸ் புகழ் போனாரா? நான் தான் போனேன் சார். பிக் பாஸ் போறது மற்ற ஷோவெல்லாம் விட நீங்க 40 படம் நடிச்சதுக்கு சமம் சார். பிக் பாஸ்ல நீங்க ஒரு மாசம் இருந்துட்டாலே உங்களுக்கு அதிக ரீச் கிடைச்சிரும். புரியுதுங்களா? நான் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகி தான் பிக் பாஸ்க்குள்ள போனேன். என்ன தேவைன்றனால தானே பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அமிச்சாங்க. சொல்லுங்க சார் உண்மையா, எதுக்காக என்ன அமிச்சாங்க சார்? எதுக்காக என்னை அமிச்சாங்க? இவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட் நீங்க சொன்னாப்புல பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள விட்டுவிட்டு என்னை ஏன் துடிக்கணும்? முதல் ஆளா உள்ள அனுப்பணும். மாசம் 25ஆம் தேதி என்னை லாக் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே. ஓகேங்களா? என்ன முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? வைரல் கண்டென்ட்டா இல்லையா? ஒரு ஸ்டார் நீங்க அப்படின்னு பாக்கலாமா உங்களை? சார் அப்படி கிடையாது சார். நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து 3 நாள் சார். அவங்க எல்லாம் சொல்றவங்க வாக்கு மாக்காப்பா எல்லாம் நாக்கு அழுகி சொல்லுங்க. எனக்கு வேணாம் சார், என்ன மனசு கிளறாதீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் சார், என்ன பத்தி தப்பா பெண்கள்னு சொல்றானே அவன் நல்லாவே இருக்கு. அறந்தாங்க நிசாக்காவோட கேபி அவன் நல்லாவே இருக்க மாட்டான் சார். இந்த பண்ண பாவத்துக்கு அவன் எந்த அளவுல அணிவிக்கிறான்னு பாருங்க மாக்காப்பா.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. KPOயில் நான் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தோடனே அதே சோல் நடிக்கிறப்ப அறந்தாங்கி நிஷா அக்கா கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கு. நீ ரொம்ப நல்ல பையன் திவாகர். யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதே அக்கா வந்து என்னை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சார், நிஷா அக்கா. அது உங்களோட சத்தியமில் வந்து எங்கள் 2 பேர் காம்போ நல்லா இருக்குன்னு அங்கேயும் நல்லா பேசினாங்க. ஓகேங்களா? அவ்வளவு நான் ஒழுக்கமா இவங்க கூட சேர்ந்து உங்களை பத்தி நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க நல்லவரா தான் இருப்பீங்க. ஆனா மாக்கா பானந்தோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 30 பேர் இருந்தோம், 30 பேருக்குமே தெரியும் நீங்க பண்ண அட்ராசிட்டி. அவங்க கிட்ட தான் நான் கோமாளியா போனேன். அறந்தாங்கி நிஷாக்கா கூட தான் நான் நிக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் கோமாளியா போனேன். மற்ற யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற யார்கிட்டையும் தப்பா பேசல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடிபோதை தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி புகழ் நல்லவரெல்லாம் கிடையாது. மக்கள் மத்தியில் ஆல்ரெடி எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு பிரச்சனை பண்றதா புகழ டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். கடவுள் இருக்காரு சார், கடவுள் இருக்காரு சார். உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சார். என்ன நடந்துச்சு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? புகழ் என்ன பண்ண அப்படி கூட வந்து ஜிம்பாயை வச்சு அடிச்சா அப்படி சார் உங்களையா? ஆமா. புகழ் ஆள் வச்சு கானா வினோத் என் ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறாரு. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். ஓகேங்களா? அவங்க ஒரு வார்த்தை பேசுறப்ப நம்ம ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா? நம்ம வந்து என்னன்னா, நான் கானா வினோத் வந்து பாதிக்கிற மாதிரி சொல்லலை. என் குடும்பத்தை பத்தி பேசினாரு. உனக்கும் நான் குடும்பம் இருக்கு, நீ அப்படிதான் பண்ணுவியான்னு நான் கேட்டேன். அதுக்கு கானா வினோத் புகழ் கூட அந்த அசிஸ்டண்ட் ஓடியாந்து அவர் அடிக்கிறப்ப எனக்கு விளக்குறதுக்கு வந்தாங்க பெண்கள்லாம். புரியுதா? விளக்க வந்தவங்களுக்கு தான் அந்த அடி. என்ன சார் விவரம் தெரியாம பேசிட்டீங்க? என் குடும்பத்தை பத்தி எவ்வளவு தரக்குறவா புகழ் பேசினாரு தெரியுங்களா? அவர் போய் நல்லவர்னு சொல்லிக்க சார். கடவுள் சிங்கிள் உங்களுக்கு நம்ம கல்யாணமே ஆகலைங்க மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோமே சார். அது என் பர்சனல் லைஃப் இதுல தேவையில்லாத சார். சிங்கிள் தான், குழந்தை இல்ல. சொன்னதுனால அப்படி கேட்டேன். என்ன சார்? நீங்க ஃபேமிலின்னு சொன்னதுனால நான் அப்படி ஃபேமிலினா என் குடும்பத்தை பத்தி அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நிறைய இருக்காங்க இல்லையா? என்னோட பத்தி அது பொது வாழ்க்கையை பத்தியுமே தப்பா பேசினா அப்ப எவிடன்ஸ் இல்லாம அதை ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏன் வீடியோ ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வீடியோ ஆதாரத்தை ஆய்வு பண்ண சொல்லி தான் நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன் சார். அதை ஆய்வு பண்ணல. என்ன ரீசன்னா, சேனல் வந்து நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன் சார். பிரச்சனை இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெளியில கொடுக்க மாட்டாங்க ஃபுட்டேஜ். ஓகேங்களா? அதனாலதான் அவங்க என்கிட்ட யாரு மாகாபா வந்து ஆளை வச்சு பேரம் பேசுறது, காசு வாங்கிக்கோங்க, இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு. ஓகேங்களா? புகழோட கூட இருக்க ஜிம்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டியே வரல. ஏங்க சார் அவங்க சொல்ற பையன்லாம் அப்படி விட மாட்டேங்கிறீங்க? புகழ் ஏன் இப்படி பண்றாரு? கூட ஜிம்பாயை வச்சு அறந்தாங்கி சார் எல்லாரையும் மறைச்சிடலாம். அறந்தாக்கி அக்கா அடி வாங்கின அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அடி வாங்கின சுனிதாவுக்கு மனசாட்சி இருக்கு, அங்க இருந்து அத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே வெளியில லீக் அவுட் ஆகி எத்தனை பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டாங்க. புகழ் அடிச்சது, புகழ் ஜிம்பாய் வந்து எல்லாரும் அடிச்சது, விளக்க வந்து உங்களுக்கு அடி வாங்கினது, இவ்வளவு விஷயம். அப்படி நல்லா இருக்கிற புகழ் ஏன் சார் ஜிம்பாயை கண்ட்ரோல் பண்ணல? ஏன் சார்? புகழுக்கு எனக்கு பகை இல்லைன்னு சொல்லிட்டேன், புகழுக்கு எனக்கும் சண்டை இல்லைன்னு சொல்லிட்டேன். கானா வினோத் புகழ் க்ளோஸும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை பேர் அமைதியா இருக்கிறப்ப அவர் மட்டும் வந்து ஏன் சார் அடிக்கணும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஏன் அடிக்க வரணும்? புகழ் ஏன் அடிக்க வரணும்? அதெல்லாம் பொறாம சார். எதிராக காரணம் காத்துக்கிட்டு இருந்தா அப்படி காலையில இருந்தே பேசவே இல்லை சார். போனதும் பொறாம வந்துருச்சு சார். சார் பிக் பாஸ்ல புகழை விட நம்ம ஆல்ரெடி பெரிய பொசிஷன் தான் இருக்கிறோம். நான் நடிச்ச படங்கள்ல நான் வந்து கிளிப்பிங்ஸ்ல எனக்கு தேட்டர் ரெஸ்பான்ஸ் மட்டும் அமைச்சு விட எப்படி இருக்குன்னு பாருங்க. லேட்டஸ்டா LIK மூவி வந்திருக்கு சார், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு. அதுல என்னோட சீனுக்கு எவ்வளவு கிளாப்ஸ்ன்னு பாருங்க. ஓகேங்களா? பிக் பாஸ்ல நான் இருந்ததுக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சார். இன்னொருக்கா நான் இருந்த வரைக்கும் எல்லா எபிசோட்லயும் ப்ரொமோவை பாருங்க. எல்லா எபிசோட்லயும் யாரோட முகம் அதிகமா இருந்துச்சுன்னு பாருங்க. குக் கோமாளிலையும் இப்படி வந்துட்டு வரோன்ற இது பொறாம சார். பொறாமப்படுற புகழ் எனக்கு அவருக்கும் பகை இல்லாம இருக்கிறப்ப எங்க குக் கோமாளியில இவர் கண்டென்ட்டா மாறுவாரு, இவர் நாளைக்கு ப்ரொமோல வந்துருவாரு, நம்மளுக்கு வேலை இல்லாம போகுன்னு பயந்து தான் இந்த அடிச்சு பிரச்சனை பண்ணோம்னா, ட்ரிகர் பண்ணோம்னா இவர் போயிடுவார்ல, அடுத்து நம்ம இருந்துக்கலாம். இது எனக்கு மட்டும் இல்லை சார், ஓட்டேரி சிராவி இப்படி தான் பண்ண அப்படியா? ஓகேங்களா? ரக்ஷன் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடந்துட்டார். ரக்ஷன் நல்லா பையன் சார், இவங்களும் மோசமான ஆள் கிடையாது. ஓகேங்களா? பிரியங்கா வந்து ஆங்கரிங் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாகாபா ஆனந்த் வந்து டபுள் மீனிங் ஆங்கர் தான் சார். ஓகே, நீங்கள் இப்போ நிறைவா மாகாபா ஆனந்த் புகழ் கானா வினோத்துக்கு எதிராக இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? அது வந்து நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஒன்று கடவுள் சொல்ல வரேன் சார். நான் சொன்னேன் இல்லையா, நான் என் குடும்பத்து மேலே நான் படித்த படிப்பு மேலே சத்தியம் பண்ணுறேன். இதே மாகாபா ஆனந்த் புகழ் அவங்க பிள்ளை மேலேயோ தலையில் அடித்து நாங்கள் அடிக்கவே இல்லைன்னு சொல்லியும் மாகாபா நான் இரும்பு மேலே ராடு மேலே எரியவே இல்லைன்ட்டு சத்தியம் பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இது தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பண்ண பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும், நம்ம பாவம் பண்ணலாட்டி அது பாதிக்காது. உண்மையிலே அவங்க பாவம் பண்ணலாட்டி அவங்க பிள்ளை மேலே அடித்து சத்தியம் பண்ணலாம்ல. நான் ராடை வச்சு எரியவே இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாரு. இதே அவங்க மனசாட்சியில் அவங்க பிள்ளை மேலே மாகாபா பிள்ளை மேலே அவங்க அம்மா மேலே அவர் பொண்டாட்டி மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன் சார். தப்பு பண்ணால் தானே பிள்ளைங்களை பாதிக்கும். ஒரு விஷயம் நான் கேட்குறேன் சார். கோர்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க, இதுக்கு பயப்பட மாட்டாங்க, சத்தியத்துக்கு பயப்படுவாங்க சார். ஓகே சார். அதனால நான் அந்த இறைவன் மேலே சார், மதுரையில் மடப்புற காளின்னு இருக்கு, அந்த காளி தாய் மேலே நான் பாரத்தை போடுறேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரெஸ்ஸோடு எடுத்துகிட்டு போனேன் சார். ஒரு ட்ரெஸ்ஸோட 3 நாள் சுற்றிட்டு இருக்கேன் சார். நான் வந்து திட்டம் போட்டு பண்ணதெல்லாம் கிடையாது.
ஓகேங்களா? ஒரே நாள் இவர் போயிடுவார், பிரச்சனை வெளியில் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு வைரல் ஸ்டார் உலக மக்களால் உலக மக்களால் செல்வாக்கு இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. உலக மக்களுக்கு ஃபுல்லாக அவங்க எப்படிப்பட்டவங்க முகத்திரையை கிழிச்சாச்சு. நீ 2 நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மக்கள்கிட்ட உண்மையை மறக்க முடியும்னு நினச்சி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சார் மக்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது சார், மக்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. அன்னைக்கு ஏன் மாக்கா பாடலாம் எல்லாருமே கேட்குறாங்க, மறுநாள் ஏன் வரல? அப்போ வராமல் திவாகர் மதுரைக்கு போனதுக்கப்புறம் மாக்காப்பாவுக்கு எங்கேருந்து வீரம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க எல்லாரும். நான் ஒன்று உங்க விளக்கத்தை நீங்க இவ்வளவு தூரம் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்ற விதமா அடுத்த கட்டமா மாக்காபானம் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நம்ம நீதி நிலைக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கட்டும்.